உழைக்கின்ற வர்க்கத்தினர் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா வேளாண்மையிலிருந்து பெரும் உழைப்பு, பெரும் தொழில்கள் முதற்கொண்டு அனைத்தையும் அல்லாஹு தாலா இயங்க வைக்கிறார். ஒரு உழைப்பாளனுடைய தொய்வும் கூட மனித சமூகத்தின் முன்னேற்றத்தின் பின்னடைவு என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அனுசரித்து போக சொல்லக்கூடிய மார்க்கம், ஏழை எளியர்கள் மீது கருணை காட்ட சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் உழைப்பாளர்களுக்கு என்று சில பல உரிமைகளையும் தருகிறது. சகோதரர்களே, யாரும் தொடாத, யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு கருணையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பாளர்களுடைய விஷயத்தில் சொன்னார்கள். உழைப்பவனின் வியர்வை காய்வதற்கு முன்பே உழைப்பாக்கான ஊதியத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஊழியனுடைய சம்பளத்தை தாமதப்படுத்துவதோ குறைப்பதோ அவனுக்கு செய்யக்கூடிய துஷ்பிரயோகம். ஒரு உழைப்பாளனுடைய உழைப்பை சுரண்டுவதும் ஒரு வகையான திருட்டுதான் சகோதரர்களே. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நியமனம் செய்த ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிதான். அவரும் ஒரு நபிதான், இவரும் ஒரு நபிதான். தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யவில்லை. சொல்வார்கள், மூசாவை நீங்கள் இத்தனை காலம் எனக்காக வேலை செய்ய வேண்டும், அதற்குண்டான கூலியை நான் நிர்ணயம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலியை நிர்ணயம் பண்ணுவாங்க. அவருடைய உழைப்பை பார்த்து ஹஜ்ரத் ஷுஐப் என்ன செய்வாங்க தெரியுமா? யாரும் யோசித்திராத ஒரு காரியத்தை செய்வாங்க. அவருடைய இந்த உழைப்பின் மகத்துவத்தையும் அர்ப்பணிப்போடு செய்த அந்த ஒரு தியாகத்தையும் கண்ட ஹஜ்ரத் ஷுஐப் தன்னுடைய 2 பெண்மக்களில் ஒரு பெண்மகளை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனமுடித்து தன் மருமகனாகவே அவரை வரித்துக் கொள்வார்கள். சகோதரர்களே, அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு உழைப்பாளனை உறவுக்காரனாக ஆக்கக்கூடிய அளவுக்கு நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் அதற்குண்டான ஹக்கை, அவருக்குண்டான ஹக்கை கொடுப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒரு உழைப்பாளியினுடைய அந்த நாள் வருவதற்கு முன்பே ஊதியத்தை கொடுத்து விடுவது இருக்குது பாருங்க, அது பெரும் துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் இந்துவோ முஸ்லிமோ, ஊழியன் இந்துவோ முஸ்லிமோ, அவனுக்குண்டான நாட்களுக்கு முன்பே ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவன் அனுசரிச்சு கொடுத்துட்றாரு. கொடுக்கும்போது அவன் செய்யக்கூடிய, அவன் அடையக்கூடிய அந்த ஆனந்தம் அல்லாஹ்வின் பெரும் அங்கீகாரத்தை பெற்றதாக இருக்கிறது. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலும் ஒரு உழைப்பாளியினுடைய அந்த ஒரு உழைப்பை பெரும் அளவுக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய சஹாபாக்களில் ஒரு சின்ன ஒரு குறு வியாபாரி வருவார். அவர் வேறு பகுதியை சார்ந்தவர். அங்கே விளையக்கூடிய கனிவர்க்கங்களையும் காய்கறிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வருவார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையை வெறுங்கையா திருப்பி அனுப்பாம தன்னால என்ன முடியுமோ அதை கொடுத்து விடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, விலை உயர்ந்த ஐட்டங்களை வாங்கிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பரக்கத்துகளை வாங்கிட்டு போய் வீதிகள்ல, அவருடைய ஊர்ல உள்ள வீதிகள்ல போட்டு என்ன செய்வார், வியாபாரம் பண்ணுவார். நாள்பட அவர் மீது இருந்த அந்த முஹப்பத் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமாகிறது. என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த உழைப்பாளியின் அந்த முஹப்பத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிராமத்திற்கே பயணம் செய்கிறார்கள். அவர் ஒரு காட்டரபி, கடுமையான கருப்பு நிறம், உதடு தடித்த ஒரு நீக்ரோ, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போவாங்க. போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவர் பின்னாடி போய் அப்படியே நிற்பாங்க. அவர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார், கூவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவ்வளோ, இது அவ்வளோ, இது அவ்வளோ, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போய் கட்டி பிடிப்பாங்க. கட்டி பிடிச்சி, இதோ விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத ரொம்ப அதிகப்படியான விலை உள்ள இந்த அடிமையை நான் என்ன செய்கிறேன், விலை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவரு சொல்லுவாரு, அவரு வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இயல்பாகவே பெருமானார் அவர்களுடைய இயற்கையிலேயே அவங்கள்ட்ட உடல்ல இருந்த அந்த சுகந்தம், அந்த மனம் ரசூலுல்லாஹ் தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதத்துல அவர் இன்னும் கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்வார் என்றா, தன்னுடைய அந்த தலையை கொஞ்சம் சாய்ந்து அவங்களுடைய நெஞ்சோடு நெஞ்சாக ஒட்டி விடுவார். ஒட்டி விட்டு சொல்வார், விலை மதிப்பற்ற நான் எந்த காசுக்கும்
பெறுமதி இல்லாத நான் எந்த காலத்திலும் விலை போக மாட்டேன். இந்த கருப்பு நிறத்தவனை, பார்ப்பதற்கு அவலட்சணமானவனை வேறு யாரும் வாங்க முடியாதுன்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவாக்கட்டையை பிடிச்சி திருப்பிக்கிட்டு சொல்லுவாங்க, உன்னை நான் வாங்கிக்கிறேன்னு வாங்க. மற்றவெல்லாம் காசு பணத்தை கொடுப்பான், அழியாத சொர்க்கத்தை உனக்கு நான் தந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று அவரை உச்சி முகர்வார்கள் என்பது ஹதீஸின் வரலாறு. அப்போ ஒரு உழைப்பாளியை முஹம்மது ரசூலுல்லாஹ் மிகவும் நேசித்திருக்கிறார்கள். சும்மா கடந்து வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறவனை விட ஒரு உழைப்பாளியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிப்பது பெரிய விஷயம் சகோதரர்களே. ஒரு முறை மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியை அழைப்பார்கள். அவர் என்னமோ ஏதோ என்று பதறி வருவார். வந்த உடனேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் அவன் கரங்களை பற்றி பிடித்து முத்தமிடுவார்கள் சகோதரர்களே. நான் சொல்வேன், இது அனைத்துமே மக்களுக்கான ஒரு அழகான முஸ்தீபுகள். ஒரு உழைப்பாளியை இந்த சமூகம் எந்த அளவுக்கு அங்கீகரிக்க வேண்டும், அவனை உத்வேகப்படுத்த வேண்டும் அப்படின்றத படிப்பினை தரக்கூடிய விதத்தில் ஒரு தலைவரின் ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் சகோதரர்களே. மே 1 உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் நித்தம் உழைப்பாளனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முச்சி முகர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ஒரு சிறந்த உழைப்பாளி, ஹஜ்ரத் அபூபக்கர் சிறந்த உழைப்பாளி, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு சிறந்த உழைப்பாளி. இத்தனை உழைப்பாளிகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கானவர்களாக பட்டியலிட்டார்கள் சகோதரர்களே. அவர்களுக்கு உண்டான ஹக்க கரெக்டா கொடுத்தரணும். உஸ்மான் ரலியல்லாஹு சில பல நேரங்கள்ல கஷ்டமான கடுமையான வெயில் காலங்கள்ல தன்னுடைய உழைப்பாளிகளை என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப வேலை வாங்க மாட்டாங்க. அவங்க தான் பெரிய பணக்காரர் அந்த நேரத்துல. உஸ்மானே கனி ஒரு பெரிய செல்வந்தர். நம்மள மாதிரி உணர்வு தானே அவனுக்கு இருக்கும், நம்மள மாதிரி உடம்பத்தான அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், நம்மள மாதிரி தளர்ச்சியும் அயற்சியும் மயக்கமும் தயக்கமும் அவனுக்கும் இருக்கும். அப்படின்றதுனால கடுமையான வெப்ப காலங்கள்ல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு உழைப்பாளிகளுக்கு சொல்லக்கூடிய அந்த வேலைகளை ரொம்பவுமே இலகுவாக என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம் சகோதரர்களே. அது மட்டும் அல்லாமல் தனக்கு உழைப்பு செய்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் மறந்தது கிடையாது. ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒது செய்வதற்கு தண்ணீர் வைப்பது, அவர்களுக்கு உண்டான ஹித்மத் செய்யக்கூடிய ஒரு ஊழியர். தண்ணீர் வைப்பதுன்னு சொன்னா நீங்க நினைப்பது போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அல்ல அது. தண்ணீருக்காக பல மைல்கள் தூரங்கள் சென்று தண்ணீரை பெற்று என்ன செய்ய வேண்டும், ஒது செய்வதற்கு வைக்க வேண்டும். அந்த கஷ்டத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ரபியா சின்ன வயது புள்ள. அவர் அழைப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டால் நான் தரேன் சொல்லுவாங்க. ஒரு எஜமானன் இப்படி கேட்பது ஒரு பெரிய ஆச்சரியம். சம்பளம் இவ்வளவு சொன்னாரு, ஆனா அதை குறைச்சு கொடுத்தாருங்க, குறைச்சு கொடுத்துட்டார். ஒரு 2 நாள் லீவு போட்டேன், அது சம்பளத்தை பிடிச்சிட்டு கொடுத்துட்டான். அந்த ஆளு வேதனைப்படக்கூடிய உழைப்பாளர்களுக்கு மத்தியில நீ என்ன விரும்பினாலும் நான் தரேன் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு தலைவர். நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் தரேன். அந்த ரபியா எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. உலகம் அழியக்கூடிய துனியாவை தூக்கி தூர எறிந்து விட்டு அவர் சொல்வார், ஆகிரத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லப்பா வேற ஏதாவது கேளு அப்படின்னுவாங்க. இது சாதாரண விஷயம், ஆகிரத்துடைய விஷயம். துனியாவில் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு. திரும்பவும் அவர் சொல்வார், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அருகாமையிலேயே நான் எப்படி இந்த உலகத்தில் உங்களோடு வாழணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதுல கொஞ்சம் கூட மாறாம ஒரு பெர்சன்டேஜ் கூட குறையாம ஆகிரத்தில் உங்க கூட நான் இருக்கணும். 3வது முறையும் கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும்? அவர் அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணுவாரு, நான் சொர்க்கத்தில் இருக்கணும், அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சொல்லுவாங்க, அன்பு மகனே, அப்படியா நீ அக்ஸிரு சுஜூத், அக்ஸிரு சுஜூத், சஜிதாவை அதிகப்படுத்திக்கும், அதிகமாக தொழு. நீ அதிகமாக தொழுது எனக்கு நீ உதவி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆகிரத்துல என் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு நசீபாக்குவான்டா. வெறுமன துவாவோடு நிறுத்துறது அல்ல, நீயும் கொஞ்சம் உழைக்கணும், நீயும் கொஞ்சம் அதற்காக எனக்கு கோஆபரேட் பண்ணணும். அப்ப நீ அதிகமாக தொழு. ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் ஒவ்வொரு பருந்துகளையும் நீ பார்த்து 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 செய்யும் போது மறுமை நாளில் நீ எதிர்பார்த்த அந்த ஒரு பரக்கத்து உனக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு ஒரு பெண், ஆனால்
ஒரு கணவன் படக்கூடிய கஷ்டத்தை உள்வாங்கிக் கொண்டு ஒரு உழைப்பாளியாக அவர் மாறினார். வெறுமென்ன தான் ஒரு சீர்திருத்தவாதியின் மகள், ஒரு நபியின் மகள் என்று வீட்டுக்குள்ள வெறுமென்ன ஆன்மீக உபதேசங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை. ஒரு கணவனுக்கான ஹக்கை, ஒரு கணவனுக்கான ஒரு கோபரேட்டை, அவங்களுக்கு உண்டான ஒரு உறுதுணையை அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா செய்தார்கள். மாவு அரைப்பது, மக்களுக்கு மாவு அரைத்து கொடுப்பது, ஒரு நபியின் திருமகள் மாவு அரைத்து கொடுப்பது, ஒட்டகங்களில் சாணங்களை சுத்தப்படுத்துவது அந்த அம்மா செய்யறாங்க. திருகையில் மாவு அரைத்து கொடுப்பது, மாவு அரைத்து கொடுப்பதுன்னா டக்குன்னு நம்ம மிக்சியையும் கிரைண்டரையும் நினைப்போம். அது ஒண்ணும் அந்த காலத்துல கிடையாது. திருகைன்னு சொல்லுவாங்க. அதை அரைச்சு முடுக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும் பாதி. அந்த திருகையில் மாவு அரைத்து மக்களுக்கு விநியோகம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய வஜீபனத்தை தன் கணவனின் சப்போர்ட்டுக்காக பயன்படுத்தினாங்க. தன் கணவனின் சப்போர்ட்டுக்காக பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டக சாணங்களை, ஒட்டகங்களுடைய அந்த தொழுவம் இருக்கிறது அல்லவா, அந்த தொழுவத்தை சுத்தப்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய வருவாயில் தன் கணவனுக்கான கோஆபரேட் செய்து கொண்டே இருந்தார். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னும் என்னென்ன ஹிதுமத்துகள் இருக்கிறதோ அத்தனையும் தன் கணவனுக்காக செய்தாங்க. உலகத்தில் அலி அவருக்கு கிடைத்த பொக்கிஷம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் தந்தையின் மரணத்தை தான் அவர்களால் தாங்க முடியவில்லை. அந்த மரணத்தின் தாக்கத்தில் இருந்து மீள்வதற்கு அவர்களால் முடியவே இல்லை. 6 மாதம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து 6 மாதத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்களும் பிரிந்தார்கள் என்பது வரலாறு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் ஒருவர் இருந்தாலும், ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும், பதவி பட்டங்கள் கொடுக்கப்பட்டாலும், ஒரு மிகச்சிறந்த விஐபியின் மகளாகவோ மகனாகவோ இருந்தாலும் அந்த மக்களுக்கு உழைப்பின் அருமை தெரிந்தது. அதனால் மௌத் வரைக்கும் அவர்கள் உழைத்தே வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, உழைப்பில் அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது. இந்த கையேந்தி பிச்சை வாங்குகிறானே, அவனுக்குள்ள கண்ணியம் எவ்வளவு இருக்கிறது சகோதரர்களே. அவனுக்குள்ள கண்ணியம் சுத்தமாக கிடையாது. பிச்சை வாங்கக்கூடியவன், அன்பிற்குரியவர்களே, அவனுடைய கண்ணியமும் கிடையாது. அவன் கொண்டு வரக்கூடிய ரிசுக்கில் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா துண்டித்து விடுகிறான். நல்ல உழைப்பதற்கு உடம்பிருந்தும் தினவெடுத்து போய் அடுத்தவர்களுடைய பொருளை ஆசைப்பட்டு அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடியவன் நீங்கள் பாருங்கள், அவன் வாழ்க்கை இருள்மயமாக காட்சி தரும். உழைத்து உழைத்து கடைசி வரைக்கும் ஒரு மெழுகுவர்த்தியாக உருகி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவன் குடும்பம், அவன் கோத்திரம், அவன் நட்பு வட்டாரம் அனைவரும் அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கும். சகோதரர்களே, எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம். சாதா சீதாவாக இருந்த மக்கள் பெரிய அளவுக்கு முயற்சியில், பெரிய அளவுக்கு அவர்கள், ஆபிரகாம் லிங்கன் இது போன்றவர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அன்சக்சஸ் தான். அதுக்கு பிறகு அந்த உழைப்பின் பொறி, அந்த உழைப்பின் வெளிச்சம் அவர்களுக்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாம் சொல்கிறோம், மின்சாரத்தை கண்டுபிடித்தவர், அப்படி இப்படிலாம் இந்த லைட்டுகளை கண்டுபிடித்தவர் என்றெல்லாம் சொல்கிறோமே, ஆரம்பத்தில் அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சியது. ஆனால் அந்த உழைப்பை அவர்கள் விடவில்லை, தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டே இருந்தனர். அந்த போராட்டத்தின் பின்னணியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற மக்களுக்கு வெற்றியை தந்து விட்டார். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரினங்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தை தந்திருக்கிறார். ஒரு தேனீரிடமிருந்து நீங்கள் உழைப்பின் அருமையை பெற்றுக் கொள்ளலாம். கடைசி வரைக்கும், மௌத் வரைக்கும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ராணி தேனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதான் ஹெட், தலைமை தேனி. அந்த தலைமை தேனி மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஓய்வா இருக்கிறமே ஒழிய மற்ற எல்லா தேனீக்களும் உழைத்துக் கொண்டே இருக்கும். எறும்பு அல்லாஹ்வின் படைப்பில் ஆக அற்பமானது. அந்த அற்பமான எறும்பை நீங்கள் பார்த்தீர்களேயானால், வெயில் காலங்கள், மழை அற்ற காலங்களில் தனக்கும் தன் சமூகத்திற்குமான தேவைகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கூட்டில் சென்று சேகரம் செய்து மழை காலத்தில் அவைகளை சாப்பிட்டு உண்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த உயிரிடமிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம். இப்படி ஒரு உயிரிடத்திலும் உழைப்பின் ஒரு டெஸ்ட் இருக்கிறது. மகத்துவமிக்க மனிதர்களிடத்திலும் உழைப்பின் டேஸ்ட் இருக்கிறது. உழைக்காமல் எனக்கு கிடைக்கும் என்று ஒருவன் நம்பினானேயானால், அதிர்ஷ்டத்தை நம்பினானேயானால், அவன் வாழ்க்கை அவல நிலைக்கு ஆளாகும் என்பதில் ஐயமில்லை. அதனால் உழைக்கின்ற வர்க்கம் என்றும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள், இறைவனே, என் கை கால்களை நீ எந்த காலத்திலும் முடக்கி விடாதே, நான் பிறருக்கு பாரமாக ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி விடாதே, என் உயிர் உள்ள மட்டும் என் ரிசுக்கை நானே உன்னிடத்தில்
தேடி பெறக்கூடிய தௌஃபீக்கை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். எடுத்த எடுப்புலயே 40-45 வயசு ஆன உடனே எங்க மோகன் சம்பாதிக்கிறானா முடிஞ்சு போச்சு, அடக்கலம் தஞ்சிருவார். 45 வயசு தான் ஆகும், 50 வயசு தான் ஆகும், மோகன் நல்லா சம்பாதிக்கிறான், எதுக்கு போட்டுக்கிட்டு? உன் உடலுக்கு என்ன தேவை? உழைப்பு வேண்டும் அல்லவா? உழைப்பற்ற நிலையில் 1000 நோய்களை நீ எடுத்துக்கொள்வதை விட காலம் முழுக்க உழைத்து 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 உனக்கான கௌரவத்தை உன்னிடமிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நீ பெற்றுக் கொள்ளலாமே. ஏன் இன்னொருவரிடத்தில்? உன் மகனாக இருந்தாலும் வாயிறு வயிறு வேற தானே. நான் என்ன கேட்கிறேன்டா, மகன்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு பாருங்க, எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருவான். அவன் நல்லவனாத்தான் இருப்பான், அவனுக்கு வாய்க்க பெற்ற ஒண்ணு இருக்குது பாருங்க, அது என்ன செய்யும்? ரூட்டை மாத்தி விட்டுரும். அதனால அல்லாஹ்விடத்துல நம்ம எப்போதுமே கேட்க வேண்டிய துஆ, காலம் முழுக்க என்ன உழைப்பாளியாவே வச்சிரு. ஒரு ரிஸ்க்ல எனக்கு அபிவிருத்தி வேணும்னு சொன்னா ஒன்ட்ட நான் கேட்கணும். என் உழைப்பை செஞ்சுட்டு நான் ஒன்ட்ட ஊதியத்தை கேட்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் கைவசம், அடுத்தவனுடைய கையை எதிர்பார்த்து எப்ப தருவாரு, எப்படி தருவாரு, மாத்திரைக்கு வாங்கணுமே, அதுக்கு வாங்கணுமே, இதுக்கு வாங்கணுமே, தேவையில்லை. நீ உழைத்து நீ பெரு. மே 1 அதுதான் சொல்கிறது. நான் சொன்னது போல உயர்ந்த தொழில் செய்யக்கூடியவனிடமிருந்து, அதே போல கடைநிலை ஊழியரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய கொண்டாட்டம் தான் இந்த மே 1 என்பது. இதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதோ சொல்லிவிட்டார்கள். உஸ்மானே கனி ரலியல்லாஹு, உழைப்பால் உயர்ந்த உத்தமர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, சஹாபாக்கள் சில பேர் யாசகம் கொடுக்கிறதுக்காக அவரை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. மக்கால இருந்து வந்துட்டார் மதீனாவுக்கு ஹிஜ்ரத், வந்த உடனே கேட்பாங்க, அப்துர் ரஹ்மான் ஏதாவது உதவின்னா சொல்லுங்க, நாங்க தந்தர்றோம், ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களான்டுவாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க மதீனாவாசிகள். இங்க வந்து பப்ளிக் அதிகமாக கூடக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா புது ஊர் இல்லையா, இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. ஓ அப்படியா, எனக்கு இந்த இடம் மட்டும் நீங்க காட்டி கொடுத்தா போதும். ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு தொழில் செய்வதற்கு எனக்கு துஆ செய்து என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் அப்படின்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க? ஒரு தொழில் செய்து நான் வாழணும், அதுக்கு என்ன வாழ்த்தி எனக்காக துஆ செய்து எனக்கு வழி அனுப்புங்க. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துர் ரஹ்மான், இதை வச்சு நீ பொழைச்சுக்கோண்டு. எவ்வளவு பெரிய டாப் லெவல்ல அல்லாஹ் அவரை உயர்த்தினா. அந்த உழைப்பின் உணர்வுகள் அவர் இருந்ததனால, உழைப்பின் உணர்வுகள் அவர் வாழ்ந்ததனால, அந்த உழைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்ததனால அவரை எந்த அளவுக்கு உயர்த்தினான் சகோதரர்களே. சஹாபாக்களின் மிகச்சிறந்த கோடீஸ்வரர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, சஹாபாக்களின் மிகச்சிறந்த செல்வந்தர். அல்லாஹு அக்பர். அவ்வளவு டாப் லெவலுக்கு போனாங்க. நலிந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள், தன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு அள்ளி வழங்கினார்கள். அப்ப தர்மம் செய்வதற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது, ஹஜ் செய்வதற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது, ஜகாத் என்ற ஒரு அற்புதமான ஒரு கடமையை நிகழ்த்துவதற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது, தன் கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது, தன் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் உழைப்பு தேவைப்படுகிறது, மார்க்க கல்விக்கு உழைப்பு தேவைப்படுகிறது, உலக கல்விக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. எத்தனையோ மதரசாக்கள், எத்தனையோ ஞானவான்கள், எத்தனையோ ஞான பீடங்கள், இன்னும் எத்தனையோ பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கும் உழைப்பு தான் தேவைப்படுகிறது, அதிர்ஷ்டம் தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை அண்ட் உழைப்பு, இந்த ரெண்டும் ஒரு சேர ஒரு இடத்தில் மையமாகும் போது மிகச்சிறந்த வெற்றி அல்லாஹ் தஆலா நசீபாக்குகிறார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக.